அனைவருக்கும் வணக்கம். ஒரு பையன் அப்பா கிட்ட அப்பா வாப்பா என் கூட விளையாடுப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த நியூஸ் பேப்பரோட கடைசி பேஜில் உலக வரைபடம் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ் பேப்பரை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லாஸ்ட் பேஜை கிழிச்சு 4 துண்டாக்கி அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த பையன்கிட்ட கொடுத்துட்றாரு. இதை போய் சரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வா, இது கரெக்டாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் அவங்க கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கானே பையன், நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துறாரு. இவர் நியூஸ் பேப்பர் கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கார். அவர் நம்பவே இல்லை. அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த பையன் அதை கரெக்டாக ஒட்டி எடுத்துகிட்டு பா அது ஒட்டிட்டோம்பா வாப்பா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம பையனுக்கு இவ்வளோ அறிவா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியில் எப்படிப்பா அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், அப்பா எனக்கு அமெரிக்கா எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஆப்பிரிக்கா எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இந்தியா எங்கே இருக்குன்றது உலக வரைபடத்தில் தெரியாது. பட் ஒரு மனிதனோட உருவத்தை எனக்கு உருவம் எங்கே கண் இருக்குது காது இருக்குதுன்னு தெரியும். எப்படின்னா நீங்கள் கிழிக்கிறப்போ அதோட பேக் சைடில், இந்த உலக வரைபடத்தோட பேக் சைடில் ஒரு மனிதனோட முகம் இருந்தது. ஸோ அந்த முகத்தை கரெக்டாக சரி பண்ண எனக்கு வேர்ல்டு மேப் உலக வரைபடம் கரெக்டாக வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கள சரி பண்ணணும் இவங்கள சரி பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறத விட நம்மளை நாம் சரி பண்ணிக்கணும். அதான் மனிதனை நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம சரி பண்ணிக்கணும்னா இந்த உலகம் நல்லா இருக்கும்ன்றதை நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.